Hi friends, நம்ம இப்போ 10th first lesson his first flight அப்படின்ற லெசனோட ஃபுல்லாக பார்க்கலாம். இது 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு 2 pages பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் another 2 pages பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் his first flight. இதை ரைட் பண்ணவங்க லியாமோ ஃப்ளாகர்ஜி. ஓகே, இந்த லெசன் என்ன அப்படி எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யங் பேர்ட் பறக்கிறதுக்கு பயந்துட்டு பறக்காமல் இருக்குது. அதை பறக்க வைக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அது என்னென்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. இதுதான் இந்த லெசன். அவங்க லெசனுக்குள்ளே போகலாம். The young seagull was alone on her sledge. His two brother and his sister had already fallen away the day before. He had been offered to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempt to the flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஓகே, யங் சீகல்னால் ஒரு கடல் புறா ஆர் பறவை. அது அதனுடைய லெஜ், அதாவது பாறையோட விளிம்பில் தனியாக இருக்குது. ஏன் தனியாக இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே பறந்து அவன் இருக்கிற லெஜ்ஜுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு பிளாட்டியூக்கு போயிட்டாங்க. அதனால் அது தனியாக இருக்குது. இதால் பறக்க முடியும், ஆனால் பறக்கிறதுக்கு பயப்படுது. ஸோ அதனால் அந்த லெஜ்ஜில் தனியாக இருக்குது. ஏன் பறக்கிறதுக்கு பயப்படுது அப்படின்னா, கீழே கடலோடைய ஆழம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கீழே விழுந்துருவோம், நம்மளோட விங்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நினச்சி பயப்படுது. ஸோ ஹி பெண்ட் ஹிஸ் ஹெட், தலை குனிச்சிட்டு அது முந்தின நாள் நைட் எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே போயிட்டுது. நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப். ஈவன் when each of his brother and his little sister whose wings were far shorter than his own, அவனோட பிரதர் அண்ட் சிஸ்டரோட விங்ஸ் இவனை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த யங் சீகிளை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரன் டு த பிரிங்க், ஃப்ளாப்டு their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him desperate. Desperate means feeling or showing a hopeless sense. ஒரு துணிச்சல் அற்றது, அவனுடைய நம்மளால் பறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. His father and mother had come around calling to Shirley, scolding him, returning to starve. Starve means die from hunger. அதாவது நீ பசியால் வாடுவே அந்த லெஜ்க்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Unless he flew away, but for the life of him he could not move. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுடைய லிட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பறந்து போயிட்டாங்க. இவனை விடவே கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஷார்ட்டாக தான் விங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க பறந்து போயிட்டாங்க. இவன் பறக்க முடியாது அப்படின்னு நினச்சி அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க ஃபாதர் அண்ட் மதர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த யங் சீகிள் கிட்ட நீ பறந்து வரல அப்படின்னா அங்கேயே பசியால் தான் வாடணும் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துகிறாங்க. அப்படி இருந்தும் அவனால் மூவ் பண்ண முடியல, அங்கேயே தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். தட் வாஸ் 24 hours ago. இது எல்லாமே நம்ம முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, சின்ஸ் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம், யாருமே அவன் கூட இல்லை. த டே பிஃபோர் ஆல் டே லாங் ஹி ஹேட் வாட்ச்டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃப்ளையிங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர், பர்ஃபெக்டிங் them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அதாவது இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் இருக்கிற ஆப்போசிட் பிளாட்டியூவில் தான் அவங்க ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபாதர் மதரும் அந்த யங் சீகிளோடைய லிட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு எப்படி பர்ஃபெக்டாக கடலோடைய அலையிலேருந்து எப்படி மீனை வந்து பிடிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. He had in the fact seen his older brother catch his first herring. Herring means one kind of fish, a long silver fish that swim in a large group in the sea. And devour means to eat something eagerly and in a large amount so that nothing is left. ஓகே, இவன் பார்த்துட்டே இருக்கிறான். அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கும்போதே அவனுடைய ஓல்டர் பிரதர் ஒரு ஹிர்ரிங் என்ற ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணி ஸ்டாண்டிங் ஆன் த ராக், இது எல்லாத்தையும் அவன் அந்த ராக்லேருந்து பார்த்துட்ருக்கான், ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்ருக்கான். வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் க்ரக்ட் அரவுண்ட் ரைசிங் எ ப்ரவுட் கேக்கிள். கேக்கிள் மீன்ஸ் சவுண்டு கொடுக்குறாங்க. அண்ட் all the morning the whole family had walked above on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. Okay, cowardice means கோழைத்தனம்.
ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் இந்த ஆப்போசிட் லெட்ஜ்லேருந்து பார்த்துட்ருக்கான். அவங்க ஓல்டர் பிரதர் வந்து ஹெரிங் என்ற ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க பிரதரை எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்க. இதெல்லாம் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து அவன் பார்த்துட்ருக்கான். அண்ட் தென் ஆப்போசிட் சைட்லேருந்து இவனுடைய கோழத்தனத்தை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. Next, the sun was now ascending on the sky, blazing warmly on his sledge that faced on the south. He felt that heat because he had not eaten since a previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail. அது இந்த பேராகிராஃபில் என்னென்னா, சன் வந்து ரொம்ப ஹீட்டை உணர்றான் மார்னிங் டைம் இருக்கிறதுனால. ஏன்னா அவன் முந்தின நாள் நைட்லேருந்து அந்த யங் சீகிள் வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுது. அது என்ன லாஸ்ட்டாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா, மேக்ரலஸ் டெய்ல். மேக்ரஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோடைய டெய்ல் அது வரைக்கும் மட்டும்தான் அது சாப்பிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க, டெய்ல் தட் ஃபேர் எண்ட் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். Now there was not a single scrap of food left. He had stretched every inch, rooting among the wreck. Dried cactus straw nest where he and his brother and sister had been cached. He even gnawed at the dried pieces of eggshells. It like eating a part of himself. ஓகே, அவன் எவ்ரி இன்ச் பை இன்ச் அவன் அந்த யங் சீகல் இருந்த லெட்ஜில் தேடி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. என்ன மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் பறந்து அந்த முட்டையிலேருந்து உடஞ்சி வெளியில் பறந்து போவாங்க இல்லையா. ஸோ அந்த முட்டையோட தோல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதுவாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்க போனால் அதை நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி ஃபீல் ஆகுதான், இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது அவனுடைய உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டியை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். He back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping thinly, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him the ledge ended in a sure means ஒரு டக்குன்னு திரும்பி பார்க்கறது. fall on his precipice. Precipice means every step sides on cliff or mountain. எல்லா சைடுமே ஒரு மவுண்டைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது precipice. With the sea beneath and between him and his parents there was a deep white crack. Crack means வெடிப்பு. இவன் என்ன பண்ணுறான், அந்த யங் சீகளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம பறக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே வேறு ஏதாவது வழி இருக்கா போகிறதுக்கு அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அவன் கிரே கலர் லெக்ஸை வச்சு பொறுமையாக முன்னாடி பின்னாடி நடந்து பார்க்குற. எல்லா சைடுமே என்ன இருக்குது அப்படின்னா பெரிய பாறைகளோ தான் இருக்குது. இவன் நடந்து போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்குது. எதுவுமே பறக்காமல் போக முடியாது அப்படின்றத உணர்றான். நெக்ஸ்ட் யூர்லி யூ குட் reach them without flying if he could only move northwards along his cliff face. ஓகே, நம்ம பறந்து போகாமல் போகணும் அப்படின்னா நார்த் சைட் போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறான். பட் தென் ஆன் வாட் could he walk? There was no ledge and he was not a fly. எப்படி போக முடியும்? அங்கே எந்த ஒரு லெட்ஜுமே கிடையாது, அவனால் பறக்கவும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த சைடு. அண்ட் above him he could see nothing. The precipice was sure and the top of it was perhaps further away than the sea beneath him. எல்லா சைடுமே ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால இவனால் பறந்து போகவே முடியல. இவனால் நடந்து போகவே முடியல. பறந்து போனால் மட்டும்தான் அந்த பிளேஸ்க்கு போக முடியும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க அப்படி. He stepped out of the brink of the ledge and standing on the one leg with the other leg hidden under his wing. He closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brother and his sister lying on the plateau dozing with their hands, with the head sunk into their neck. His father was beating his future on his white pig. Only his mother was looking at him. ஓகே, இவன் பறந்தால் தான் நம்மளால் போக முடியும் அப்படின்றத உணர்றான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ரிட்டன் பண்ணுறான், நடிக்கிறான். எந்த மாதிரி அந்த யங் சீகள் நடிக்குது அப்படின்னா, ஒரு காலை மட்டும் அந்த லெட்ஜோடி கார்னரில் வச்சுட்டு இன்னொரு காலை பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை மட்டும் திறந்து ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி வந்து நடிக்கிறான். பட் அதை வந்து அவங்க அம்மாவை தவிர மற்றவங்க யாருமே பார்க்கல. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அவங்க மதர் பேர்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த யங் சீகளோடைய மதர் பேர்ட். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த லிட்டில் ஹை ஹம்ப்
upon the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food mandered him. Mandered means ஒரு மாதிரி பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. How he loved to tear food that way, scraping his beak on now and again to wit. Wit means to sharpen. He uttered a low crackle. His mother crackled too and looked at him. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மதர் பேர்ட், அது மீன் அந்த யங் சீகிளோடைய மதர் பேர்ட் ஒரு ஹம்ப் மீன்ஸ் மெய்டான பகுதியில் நின்றுட்டு இந்த யங் சீகிளை பார்த்துட்ருக்குறாங்க. தென் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதர் பேர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷ்ஷை வந்து காலால் கிழித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சேம் டைம் அவங்களோட அழகை வந்து பாறையில் முன்னாடி பின்னாடி தீத்தி ரொம்ப ஷார்ப்பாக்குறாங்க. இது பார்க்கும்போது இவனுக்கும் இந்த யங் சீகிளுக்கும் அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னும் நம்மளோட பீக்கை வந்து நம்மளும் ஷார்ப் பண்ணணும் அப்படின்றது ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க மதர் பேர்டை பார்த்து கேக்கிள் மீன்ஸ் ஒரு விதமான சவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க மதர் பேர்டும் அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த லெசன்ஸ் இருக்கட்டும். பார்ட் 2ல் ரிமைனிங் லெசன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.